வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, கரப்ஷன். அது கரப்ஷன தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா இந்த மாதிரியான என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஊழல் சம்பந்தமா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தமிழ் சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படங்கள்ல பார்த்தோம்னா, ரமணா அப்படிங்கிறது முக்கியமான படம். அது கூட பார்த்தோம்னா, முதல் 15 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தூக்குல போடுவாங்க. அப்புறம் சங்கர் சாருடைய இந்தியன் வேற லெவல். அண்ணி எல்லாம் பார்த்தோம்னா அதுலயும் கரப்ஷனை காமிச்சிருப்பாங்க. நிறைய திரைப்படங்கள் இருக்கு. ஆனா கரப்ஷனை எக்ஸ்க்ளூசிவா ட்ரீட் பண்ணது இந்த திரைப்படங்கள் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த வாரம் நமக்கு வந்து முடிஞ்சு போன வாரம் அக்டோபர் 27 இருந்து நவம்பர் 2 வரைக்கும் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், அதாவது ஊழல் விழிப்புணர்வு வாரம் அப்படிங்கிற ஒரு வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கான மோட்டோ என்னன்னு பார்த்தோம்னா, விஜிலன்ஸ் அவர் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிவிசி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது வந்த பின்னணி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். வந்த பின்னணி என்னன்னு பாக்குறோம்னா, இந்தியால ஊழல் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்ல நமக்கு வந்து ஹெவியா வந்துருச்சு. பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டா மன்னர் ஆட்சி காலத்துல இருந்திருக்கு. ஆனா மன்னரை எதிர்த்து யார் என்ன கேட்க முடியும்? மன்னர் எது பண்ணாலும் சரிதான், ஏன்னா அதுக்கு பேர் ராஜதந்திரம். அப்ப மன்னரை எதிர்த்து கேட்கறதுக்கான அமைப்புகளா கிடையாது. இப்ப நம்ம வந்து சிலப்பதிகாரத்திலேயே பார்த்தோம்னா, பாண்டிய மன்னனை எதிர்த்து கண்ணகி வந்து நீதி கேட்டாங்க. இதே இந்த காலத்துல பாண்டிய மன்னன் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்காருன்னா கண்ணகியை உள்ளே விட்டுருக்க மாட்டோம். ஏன்னா கண்ணகி கையில இருக்க ஒரு சிலம்பு தான் சாட்சினா, சாட்சியை கலைச்சிடலன்னு சொல்லி பிரச்சனையை ஈஸியா முடிச்சு வந்திருப்போம். சோ அந்த மாதிரியான ஒரு இது மன்னர் எதிர்த்து மன்னர் ஆட்சியில எதுவுமே கேட்க முடியாது. ஆனா பிரிட்டிஷ் பார்த்தோம்னா, நமக்கு பிரிட்டிஷ்னுடைய கிழக்கிந்திய கம்பெனி இவங்கதான் ஊழல் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதுல ராபர்ட் கிளைவ், இந்த ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை வென்றவர், இந்தியாவை வென்றவர் அப்படி கான்கரர் ஆஃப் இந்தியா அழைக்கப்படுறவர், கான்டினென்டல் எம்பரர் அழைக்கப்படுறவர், ஆற்காட்டு வீரர். இவர் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்தியாவுடைய மொத்த செல்வத்தையும் என் காலடியில கொட்டினாங்க, நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன், இதுல என்ன தப்புன்னு சொல்லி அவர் வந்து அங்க வந்து விளக்கம் கொடுக்குறாரு. சோ பிரிட்டிஷ் பீரியட்ல கம்பெனி ஆட்சியில தான் ஊழல் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ரூல்லயே அதை பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியல. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த ஊழலும் கொஞ்சம் நமக்கு வந்துருச்சு. இதுல 47 சுதந்திரம் வாங்கியிருக்கோம். 48லயே ஜீப் வாங்குறதுல ஊழல் அப்படின்னு சொல்லி 1948 ஒரு பெரிய லெவல். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1956 ஒரு பெரிய ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அது வந்து பார்த்தோம்னா முந்த்ரா, அதான் எல்ஐசி முந்த்ரா ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முந்த்ரா அப்படிங்கிறவர் ஒரு பெங்காலிக்காரு. அவர் என்னன்னா பிரிட்டிஷ் கம்பெனி நிறைய கம்பெனி எல்லாம் வித்துட்டு போறாங்க. ஏன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இங்க ஸ்கோப் இல்ல, கம்பெனி வித்துட்டு போறாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்குறாரு. அந்த கம்பெனியில இருக்கிற காசு எடுத்து இன்னொரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு. அந்த கம்பெனியில இருக்க காசு எடுத்து இன்னொரு கம்பெனி, இப்படியே மாத்தி மாத்தி விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு வந்து கடன் ஆகி போச்சு. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாப்ல. இந்த 1.25 கோடி ரூபாய் கடனை லம்பா எல்ஐசி வந்து எடுத்து இவருக்கு கொடுத்திருக்கு முந்த்ராக்கு. ஒரு தனிநபருடைய நிறுவனத்துக்கு எதுக்குங்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு இந்த பெரிய கரப்ஷனை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணது வேற யாரும் இல்ல, அப்போதைய பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேருடைய மருமகனான பெரோஸ் காந்தி, இந்திரா காந்தியினுடைய ஹஸ்பண்ட். அவர் தான் எக்ஸ்போஸ் பண்றாரு. இதனால ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அப்ப வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் ரிசைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. சோ இப்ப இந்த முந்த்ரா ஸ்கேண்டலுக்கு அப்புறமா ஊழலை பத்தி ஆராயணும். ஏன்னா அன்னைக்கு சுச்சுவேஷன் இந்தியாவோட நிலைமை பார்த்தோம்னா, இந்தியாவு, ஏன்னா இந்த ஊழல் பத்தி நம்ம படிக்கும்போது ஜஸ்ட் வந்து இந்த ஆக்ட் இந்த அமைப்புன்னு படிச்சா அது உள்ள நிக்காது. டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம வந்து உயிரோட்டத்தோட படிக்கணும். அப்ப இந்தியாவில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்காங்க. அது ஒரு கட்சி ஆட்சி முறைன்னு இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சியே தான் ஏதாவது ஒரு மெஷர்ஸ் எடுக்கணும் ஊழல் தடுக்கிறதுக்கு. எப்படி மன்னராட்சி காலத்துல மன்னர் பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டோ, அதே மாதிரி அந்த டைம்ல இவங்களா பார்த்து பண்ணணும். அப்ப என்ன கமிஷன் போடுறாங்கன்னா, சந்தானம் தலைமையில ஒரு கமிஷன் போடுறாங்க. சந்தானம் அப்படிங்கிறவரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இருந்தவரு. அவர் ஒரு பார்லிமெண்டேரியன், நேருடைய நண்பரு. அவர் வந்து அமைச்சரா இருந்திருக்காரு, மினிஸ்டரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் வச்சு 1962ல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி கமிஷன் அமைக்கப்படுகிறது. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 62ல அண்ணாதுரை வந்து அங்க ராஜ்யசபாக்கு மெம்பர் ஆகி போறாரு. நம்ம யூனிட் 6ல நிறைய சொல்லியிருப்பேன். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, ஊழலை பத்தி அண்ணாதுரை கேட்டால் அவன் அக்கிரமக்காரன். உங்களுடைய சந்தானமே சொல்றாரு இந்த அளவுக்கு ஊழல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் வரும்பொழுது ஆரம்பத்துல என்ன சொல்றாங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கமா வருது. ஆனா காமராஜர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அங்க நான் பிராமின் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வைக்க முடியல. அப்ப என்ன கிடைக்குதுன்னா 5 இயர் பிளான். நமக்கு எக்கனாமில ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 51 to 56, 56ல இருந்து 61 வரைக்கும் நமக்கு என்னன்னா மகளநோபிஸ் மாடலு, கனரக இயந்திரங்கள், கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் பணத்தை வந்து கனரக இயந்திரங்களுக்காக இறக்கியிருக்காங்க. அப்ப இவ்வளவு செல்வங்கள் பெருகுது, பணமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப அந்த ஊழல் அப்படிங்கிறது 50கள் 60கள்ல ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்படுது. இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம்
91 வரைக்கும் க்ளோஸ்ட் எக்கனாமி, அதாவது பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், உலகமயமாதல், தனியார் மயமாதல், தாராளமயமாதல், இதெல்லாமே 91 தான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லிமிடெட் ஸ்கோப்பு, லைசன்ஸ் வாங்கி தான் எந்த கம்பெனி வேணாலும் அமைக்க முடியும். அப்ப லைசன்ஸ் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, அதை வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படிம்பாங்க. 91க்கு அப்புறமா கரப்ஷன் பார்த்தோம்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, கொடுக்குற இடத்துக்கு வருது. அதாவது கரப்ஷன் வந்து கேட்டு வாங்குற இடத்துல இருந்து கொடுத்து எனக்கு எப்படியாவது பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல 91க்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இந்த இடத்துல லைசன்ஸ் ராஜ் இருக்கும் பொழுது, கரப்ஷனை கேட்டு வாங்குற இடத்துல இருக்கும் போது 62ல சந்தானம் கமிஷன் அமைக்கப்படுது. அவரு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படிதான் 1963ல சிபிஐ அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் நோட்ஸ் இருக்கு, ஒன்னா பாப்பா, இப்ப கதையை சொல்லிடுறேன். 64ல சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் முதல்ல என்ன பண்றாங்கன்னா 64லயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அடுத்தது 66ல ரயில்வே ஸ்டாஃபுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துருச்சு, ரயில்வே வந்துருச்சு. 68ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உட்பட எல்லாமே இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு 68ல தான் நமக்கு வந்து பார்க்கும்போது ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வருது. இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் கவர் பண்றதுக்கு 68ல ஒரு ரூல்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் போட்டு எப்ப நேரு 64ல இறந்து போறாரு. நேருக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி வர்றாரு. லால் பகதூர் சாஸ்திரி அவரும் வந்து பார்த்தோம்னா நமக்கு 66ல இறந்துருவாரு. 66ல இருந்து இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலம் தொடங்குது. அப்ப 68ல இந்த சட்டம் போடுறாங்க. 68ல தான் லோக்பால்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. 68ல முதல்ல லோக்பாலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா நிறைவேறல. இந்த நம்ம ஜெயிலர் படத்துல ஒரு டயலாக் வரும். என்னன்னா 16th செஞ்சுரியில சத்ரபதி சிவாஜி கொடுத்தாரு. ஒரு பொருள் மேல பயங்கர ஆசை. நம்ம கூட நிறைய மீம்ஸ் வந்திருக்கும். ஆசைனா பெரிய ஆசை. ஒரு பொருள் மேல 16th செஞ்சுரியில சத்ரபதி சிவாஜி கொடுத்தாரு. ஆக்சுவலா சிவாஜி பிறந்தது 1627, சிவநேரு நம்ம புக்ல தெளிவா இருக்கு. அவரு பிறந்தது 17ஆம் நூற்றாண்டு. ஆனா அந்த படத்துல தப்பா சொல்லியிருப்பாங்க 16ஆம் நூற்றாண்டுன்னு. 18th செஞ்சுரியில பிரிட்டிஷார் விசாரிச்சுட்டு எடுக்க முடியல, எடுக்க மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி அழகா மலையாளத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரி லோக்பால் அப்படின்னு ஒரு மெஷர் கொண்டு வரலான்னு 66ல மொரார்ஜி தேசாய் தலைமையில ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஒண்ணு போடுறாங்க. அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி 68லயே பில்ல தூக்கி வீசினா அந்த பில்லு நிறைவேறல. 68ல பத்தாதுன்னு இந்திரா காந்தி அம்மா 71ல கொடுக்குறாங்க. அப்பவும் நிறைவேறல. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா எதுக்குப்பா இதை போய் கொடுத்தா நிறைவேற மாட்டேன்னு சொல்லி அந்த பில்ல விட்டுறாங்க. லேப்ஸ் ஆகி போயிருது. மொரார்ஜி தேசாய் வர்றாரு. அவரு வரும்போது 77ல ஆட்சி வரும்போது 77 அவரு பில்ல கொடுக்குறாரு. அவராலையும் பண்ண முடியல. திரும்பவும் இந்திரா காந்தி அம்மா வர்றாங்க 80ல இருந்து 84 வரைக்கும் இருக்காங்க. அவங்க 84ல சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்ப லோக்பாலை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை சூடுபட்டாச்சு. திரும்பியும் கொடுத்தா அது எங்க நிறைவேற போகுது? அவங்களுடைய புள்ள ராஜீவ் காந்தி 1985ல என்ன பண்றாருன்னா திரும்ப லோக்பால் வந்து உள்ள கொடுக்குறாரு. அது அப்பவும் நிறைவேறல. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஒரு ஊழல் சொன்ன முந்த்ரா ஸ்கேம் 1.25 கோடி எப்ப 1956ல 1956ல 1.25 கோடினா இன்னைக்கு வந்து அது ஆயிரக்கணக்கான கோடி மாதிரி. ஏன்னா அன்னைக்கு ஒரு பவுன் செய்கூலி சேதாரத்தோட நகை வந்து 75 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இன்னைக்கு 75 ரூபாய் இருந்ததுன்னா ஜுவல்லரி வரைக்கும் போயிட்டு வரலாம். அப்ப அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க அன்னைக்கு எவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்கும்ட்டு. சோ 56 அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஊழலுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் என்னன்னா ராஜீவ்காந்தி மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. போஃபர்ஸ் ஊழல் அப்படின்னு சொல்லி பீரங்கி வாங்குறது ஊழல் ஸ்வீடன் நாட்டுல இருந்து அவங்க வாங்குறாங்க. 1987 அது ஒரு பெரிய ஊழலா மாறும். அதனாலேயே அந்த கவர்மெண்ட் வந்து கலைஞ்சு போகுது. 89ல புதுசா வந்து ஆள் வர்றாங்க விபி சிங். விபி சிங்கும் கொண்டு வர்றாரு. விபி சிங்காலையும் இந்த லோக்பாலை ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 90ல சந்திரசேகர் சத்தம் இல்லாம இருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்காரு, அவர் ஒன்றும் பண்ணல. 91ல இருந்து 96 வரைக்கும் நல்ல பழுத்த காங்கிரஸ்காரரான வி நரசிம்மராவ். அந்த மாதிரியான ஒரு பீரியடு கிட்டத்தட்ட என்னன்னா லீடரே இல்லை. ஏன்னா ராஜீவ்காந்தி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல மர்டர். ராஜீவ்காந்திக்கு அப்புறமா காங்கிரஸ்ல ஆள் இல்ல, எப்படா நாட்டை கொண்டு போறது? ஒரு பக்கம் எக்கனாமிக் கிரைசிஸ் வேற. நம்மள்ட்ட வந்து 2 வாரத்துக்கு தான் பெட்ரோல் வாங்க காசு இருக்கு. அந்த நேரத்துல பதவி ஏத்துக்கிட்ட நரசிம்மராவ் 91ல இருந்து 96 வரைக்கும் இதை பத்தி பேசவே இல்லை, லோக்பாலை கொண்டு வரல. அதுக்கப்புறம் வாஜ்பாய் வர்றாரு, தேவகவுடா இருக்காரு, குஜ்ரால் இருக்காரு, திரும்ப வாஜ்பாய் வர்றாரு. வாஜ்பாய் 2 தடவை, தேவகவுடா, குஜ்ரால், திரும்ப வந்து பார்த்தோம்னா நமக்கு மன்மோகன் சிங் 2 தடவை 2011ல. யாராலையுமே கொண்டு வர முடியல. கடைசியா 2011ல என்னாச்சுன்னா ரலேகான் சித்தியை சேர்ந்த நம்ம அண்ணா ஹசாரே அப்படிங்கிறவரு ஜந்தர் மந்தர்ல போய் போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டத்துல உட்கார்ந்து சிசிய பிள்ளைதான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு முதலமைச்சராக ஆனவர். முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கதான் உருவாகுது. அவங்களுடைய போராட்டத்தின் விளைவாக 2013ல லோக்பால் பில் பாஸ் பண்ணப்படுகிறது. அப்ப இந்த லோக்பால் சம்பந்தமா தான் நம்ம வந்து லோக்பால், சிவிசி, சிபிஐ பார்க்க போறோம். லைட்டா ஸ்டோரி பிளஸ் வந்து கண்டென்ட் பாத்துறோம் பிடிஎஃப்-ஓட. சோ இப்ப விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அக்டோபர் 27 நவம்பர் 2 சொல்லிட்டேன். இதுக்கான மோட்டோ பார்த்தோம்னா விஜிலன்ஸ் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறதான் கருப்பொருளாக இருக்கக்கூடியது.
அடுத்து இந்த லூக்பால் சொன்னல, அந்த ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது அது முதல்ல எங்க வந்துச்சு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஒரு கொஸ்டின்ல நார்வேன்னு தப்பா கொடுத்திருக்காங்க. நார்வே கிடையாது, கண்டிப்பா அது வந்து ஸ்வீடன் தான். 1809ல ஸ்வீடன்ல வந்து கொண்டு வரப்படுகிறது. ஸ்வீடன்ல கொண்டு வந்தாங்க, நமக்கு எப்படி தெரியும்? ஸ்வீடன் ஒரு நாட்டுல இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியணும்ல. அதை பிரபலப்படுத்தினவர் யாருன்னு பார்த்தோம்னா டொனால்டு சி ரோவாட் அப்படிங்கிறவரு. நமக்கு ஏற்கனவே 2 டொனால்டு தெரியும். ஒரு டொனால்டு நல்லா தெரியும், டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட். இன்னொரு டொனால்டு யாருன்னா டொனால்டு கேம்பல், புலித்தேவரை தோற்கடிச்சவன். சோ அதே மாதிரி 3வது டொனால்டு இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டொனால்டு சி ரோவாட். ஏன்னா லட்சுமிகாந்த் புக்ல இருக்குன்னா கண்டிப்பா கேட்டுருவாங்க. இந்த சாப்டர்ல இவர் ஒருத்தர் பேர் தான் முக்கியமானதா இருக்கு. சோ டொனால்டு சி ரோவாட் என்ன பண்றாருன்னா தி ஆம்புட்ஸ்மேன் பிளான். இவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவரு தான் பிரபலப்படுத்துறாரு ஆம்புட்ஸ்மேன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அவர் சொல்றது என்னன்னா, ஒரு சட்டமன்றம் நிர்வாகத்துக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு ஆளை நியமிக்குது, அதுதான் வந்து ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறாரு. இப்ப நாம வந்து சட்டமன்றத்தில் அப்படி ஒரு ஆளை வச்சிருக்கோம்னா ஒருத்தர் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 148ல. ஏன்னா நம்ம எந்த வேலை இந்தியாவுல செஞ்சாலும் நமக்குன்னு ஒரு துறை இருக்கும், ஒரு செக்ரட்டரி இருப்பாரு, ஒரு கச்சோடி இருப்பாரு. உதாரணத்துக்கு போலீஸ்னா டிஜிபி இருப்பாரு ஹையஸ்டா, அவருக்கு மேல ஹோம் செக்ரட்டரி இருப்பாரு, அதுக்கு ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வச்சிருப்பாரு. ஆனா எந்த அமைச்சருமே ரெப்ரசென்ட் பண்ணாம லோக்சபாவுக்கே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாருன்னா பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. அவரை வந்து வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் மணி சொல்லுவோம், பொது பணத்தின் பாதுகாவலன். அவர் தான் சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இந்த ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க. சோ 1809ல ஸ்வீடன்ல வந்திருக்கு. பிரபலப்படுத்தினது வந்து டொனால்ட் சி ரோவாட் அப்படிங்கிறவரு. இது வந்து ஒரு ஸ்வீடிஷ் சொல். அப்படின்னா ஸ்வீடன்ல வந்த போது அந்த நாட்டு சொல்லாதான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அப்படின்னா பிரதிநிதி, ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், மக்களுக்காக பேசக்கூடியவர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது. அடுத்து சந்தானம் கமிஷனுடைய ஸ்டோரி சொன்னேன் நானு. அதுல எல்ஐசி முந்திரா 56 தான் முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருந்தது. 62ல கமிஷன் அமைக்கிறாங்க. சோ 62ல அமைச்ச கமிஷன், 63ல சிபிஐ, 64ல வந்து சிவிசி. அப்புறம் சில ஆக்டுகள் வருது. ராஜீவ்காந்தி பீரியட்ல முக்கியமான ஒரு திருப்பு முனை என்னன்னா 1988ல, ஏன்னா 87ல போவர்ஸ் ஊழல் சொல்றாங்க, 88ல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் கொண்டு வர்றாங்க. சோ அது ஒரு முக்கியமான ஆக்ட். அதுக்கப்புறம் மணி லாண்டரிங்காக, அதாவது இந்த மணி லாண்டரிங்னா ஹவாலா அப்படிம்பாங்க. ஹவாலா மோசடின்னு படத்துல கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஹவாலானா என்னன்னா வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்குள்ள, இப்ப நான் அமெரிக்கால இருந்து வந்து ஒருத்தர் இறங்குறாரு அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டை விட்டு இறங்கின உடனே அங்கேயே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். டாலரை கொடுத்துட்டு இந்தியன் கரன்சி வாங்கிட்டு வெளியே வந்தா தான் அங்க இருக்கிற அடையார் ஆனந்த பவன்லயே சாப்பிட முடியும். ஏன்னா அங்க டாலர் வாங்க மாட்டாங்க, இந்தியன் கரன்சி தான் வாங்குவாங்க. ஆனா இதே அவர் வந்து இங்க இறங்கிட்டாரு, அவர் கையில வேற ஒருத்தர் போய் இந்தியன் கரன்சி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலா டாலரை வந்து இவர் சொந்தக்காரர் அங்க வாங்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பேங்குக்குள்ளேயே போகாம பண்றக்கூடிய டிரான்சாக்சன் தான் அவாலா. இதை பிடிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. இதுக்காக ஆக்ட் வந்து பார்த்தோம்னா மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அப்பப்ப டிவியில வரும், அது பிரேக்கிங் நியூஸ்ல போடுவாங்க, அமலாக்கத்துறை சோதனை அப்படின்னு சொல்லி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த மாதிரி மணி லாண்டரிங் எல்லாம் பிடிக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்க 1956ல அந்த முந்திரா ஸ்கேண்டல் வந்துச்சு, அந்த வருஷமே அமைக்கப்பட்ட அமைப்பு தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது. சோ இப்ப சிவிசி ஜெனரல் ஹிஸ்டரி இருக்கு, சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சந்தானத்துக்கு இன்னும் 2 பாயிண்ட் சொல்லலாம். பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி அண்ட் பஞ்சாயத்துல பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கும் சந்தானம் தான். அப்புறம் பஞ்சாயத்து பினான்ஸ் அப்படிங்கிற கமிட்டிக்கும் சந்தானம் கமிட்டி தான். ஆக்சுவலா நம்ம டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து வச்சிருப்பேன், சந்தானம் சம்பந்தமா எதுல எல்லாம் இருக்காரு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இப்ப இதுல 64ல சிவிசி ஆரம்பிக்கப்பட்டாலும் அதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கவே இல்லை. அது எக்ஸிகூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாவே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா சுப்ரீம் கோர்ட் தான் 1997ல தலையிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா, அதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லவும் 2003ல சட்டம் வந்து இயற்றப்படுகிறது. சோ இப்ப சிவிசி இன்னைக்கு பொசிஷன் என்னன்னா இட் இஸ் அ ஸ்டாச்சுவரி பாடி. ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து ஸ்டாச்சுவரியும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்லயும் கிடையாது. சிபிஐ பார்த்தோம்னா நமக்கு சிபிஐல என்ன வந்திருக்கும்னா அது வந்து 63 அமைக்கும் பொழுது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கும். நம்ம கூட தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் இருக்கும். அதுல இன்டர்வியூ எடுக்கும்போது அழகா ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லுவாரு, சிபிசி எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு, 1963 சிபிஐ வந்து ஃபார்ம் ஆச்சு, we are சிபிஐ ஆபீசர் அப்படிம்பாங்க. சோ 63ல வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. சிபிஐ வந்து என்னன்னா நமக்கு இந்த கிளி அப்படின்னம்னா மெடிவல் ஹிஸ்டரியில இந்துஸ்தானத்தின் கிளி அப்படின்னு சொல்லிட்டு பால்பன் கிட்ட இருக்கு அமீர் குசூர் வந்து சொல்லுவாங்க. அமீர் குசூர் வந்து இந்துஸ்தானத்தின் கிளி. இன்னொரு கிளி இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டால் சொல்லப்பட்ட அந்த கிளி கூண்டு கிளின்னு சொல்றாங்க, கேஜ்டு பேரட் அப்படின்னு. அது சிபிஐ 1963ல நிறுவப்பட்டது. அடுத்து இந்த லோக்பாலுடைய ஹிஸ்டரி வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏஆர்சி மொராஜி தேசாய் தலைமையில 66ல அமைக்கப்பட்டது. நமக்கு எப்ப ஃபார்ம் ஆகி நடைமுறைக்கு வந்தது ஒரு கொஸ்டின்ல கேட்டாங்க. இப்ப சமீபத்துல ரீசன்ட் எக்ஸாம்ல இருக்கு, 16/1/2014.
ஏற்கனவே நமக்கு ஜனவரி 16 அப்படிங்கிறது இங்க பொங்கல் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த ஜனவரி 16 தான் ஸ்டார்ட் அப் டே. 2016ல ஸ்டார்ட் அப் இந்தியா வந்திருக்கும். ஸோ அப்பதான் வந்து நடைமுறைக்கு வருது. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா கொண்டு வரும்போது லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு, லோக் ஆயுக்தானா ஸ்டேட் லெவல்ல. அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, பேசாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் லோக் ஆயுக்தாவை கிரியேட் பண்ணிடலாம். எப்படி பண்ண முடியும்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல் 2 பட்டியல் இருக்குது. மாநில பட்டியல் எப்படி கை வைக்க முடியும் அப்படின்னு வழி இருக்கு. ஆர்டிகல் 253 டியூ டு இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன், அதாவது வெளிநாட்டு உடன்படிக்கை பன்னாட்டு ஒப்பந்தத்தை ஹானர் பண்றதுக்காக நம்ம மாநில பட்டியல கை வைக்கலாம்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது 253. அதன் கீழே பண்ணலாம்னாங்க. ஆனா அப்படி பண்ணல. என்ன பண்ணாங்கன்னா 1 இயருக்குள்ள அந்தந்த மாநிலங்கள் ஏற்றிக்கலாம்னு சொன்னாங்க. சோ 2013 அப்படி சொல்லப்பட்டது. நாம எப்ப பண்ணோம்னா தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா கொண்டு வந்தது 2018 தான். தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா நம்ம கொண்டு வர்றோம். இந்த லோக்பாலுடைய குறைகள் 2013 கொண்டு வரப்பட்ட லோக்பாலுடைய சில குறைகள் போட்டிருக்கோம். தானா முன் வந்து அவங்க விசாரிக்க முடியாது. இப்ப நமக்கு ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்டோ, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், இதெல்லாம் வந்து அந்தந்த பிரிவினருக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கான கமிஷன் வந்துடும். ஆனா இது வந்து பொதுவா ஊழல் சொல்லி எடுத்துக்க முடியாது. இதுக்கு ப்ராப்பரா பெட்டிஷன் வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்ப புகார் கொடுக்கிற முறையே வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இன்னொன்னு 7 வருஷம் தான் அதுக்கு வந்து வேலிடிட்டி. 7 வருஷத்துக்குள்ள எடுத்து முடிக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முதல் கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத 3 மாசத்துல முடிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்னொரு 3 மாசத்துக்கு, அப்போ ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு விசாரணையா நடத்தி முடிக்கிறதுக்கு 6 மாசம், இன்னொரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்ப இதுக்கு ஒரு 6 மாசம், அதுக்கு ஒரு 1 வருஷம், 1.5 வருஷத்துல அவங்க முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ட்ரையல் வந்து நடக்கும். ட்ரையலுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ல போட்டு இந்த கேஸை முடிச்சு அவங்க தண்டனை வந்து வாங்கி தருவாங்க. ஊழலை வந்து அந்த வகையில சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும். சீக்கிரமா நடவடிக்கை எடுத்துட்டாவே ஊழலை வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் அப்படிம்பாங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே ஏதாவது பிரச்சனை வரும். அவங்கள பாதுகாக்கிறதுக்காக 2014ல விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்திருக்கு. 2014 முக்கியமான ஒண்ணு. அப்புறமா இதுல என்னன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்களே கொடூரமா தண்டிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அது வந்து பொய் குற்றம் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அடுத்தது லோக் ஆயுக்தா முதல்ல கொண்டு வரப்பட்டது கேட்டிருக்காங்க. அதாவது ஒடிசால தான் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா மகாராஷ்டிரால தான் கொண்டு வந்தாங்க 71ல. தமிழ்நாட்டுல 2018ல கொண்டு வந்தாங்க. 13/11 நவம்பர் 13 நடைமுறைக்கு வந்திருக்கு. மாநில அரசு நமக்கு ஸ்டேட்ல வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஊழலுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கும். எல்லா ஆபீஸ்லயுமே எழுதி போட்டிருப்பாங்க ஊழல் தொடர்பான புகார்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் எல்லாத்தையும் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் கூட கேட்டாங்க எக்ஸாம்ல. இப்ப அதுல நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து ரசாயன தடவை நோட்டு கொடுப்பாங்க. இந்தியன் 2 படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. இந்தியன் 1 நல்லா இருந்தது, இந்தியன் 2 அவ்வளோக்கா இல்ல. பட் இந்த மாதிரி 1-2 சம்பவம் வந்து அதுல காமிச்சிருப்பாங்க. அதுல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கையங்கலவமாக டிராப் பண்ணர்ஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து நடவடிக்கை, ஒரு பக்கம் நிர்வாகத்துல வேலையை விட்டு தூக்குறதுக்கான வேலையை பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் கிரிமினலா படிச்சு சொல்லி ஜெயில தூக்கி போறதுக்கு வேலையை வந்து பார்ப்பாங்க. சோ இந்த சட்டங்கள் வந்து பார்த்தோம்னா இது ஒரு பொறுத்துகள் ஆல்ரெடி கேட்டாங்க. பப்ளிக் சர்வன்ஸ் என்கொயரி ஆக்ட் 1850 பிரிட்டிஷ் பீரியட்லயே கொண்டு வந்திருக்காங்க. பெருசா ஒண்ணு பிரிட்டிஷ் நம்மளை கண்டுக்கல. ஊழலை ஒழிக்கணும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டிட்டு போயிட்டு இருந்தா. பிரிட்டிஷனுடைய வேலையே இந்தியாவுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கிறதா. சோ 1860ல ஐபிசி வந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மெக்காலே தான் டிராப் பண்ணி கொடுத்தவர் 1837ல. அவர் தான் 1833ல நமக்கு வந்து பார்த்தோம்னா சார்ட்டர்ட் ஆக்ட்ல முதல்ல லா மெம்பரா அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர். அடுத்து எஸ்பிஇ ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது கீழே தான் சிபிஐ வந்து இயங்குது. சிபிஐ வந்து இது கீழே தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப கொண்டு வரப்பட்டது. இது 1941ல. அடுத்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், சிபிஐ வந்து இவங்களுக்கு கண்ட்ரோல்ல வர்றாங்க 46. ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கூட ஒரு நயன்தாரா அவங்க படம் இருக்கு, சிபிஐ என்கொயரி பத்தின ஒரு படம். படத்து பேர் எனக்கு மறந்து போச்சு. அதை கமல்ல எல்லாம் போட வேண்டாம். 1900 இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜெனரல் கன்சர்ன் ஒன்று இருக்கு. அதாவது மாநிலத்துல அவங்க வந்து எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம்னா நம்ம பொதுவா ஒரு கன்சர்ன் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா நம்மளா சிபிஐக்கு வேணும்னு கேட்டா தான். சமீபத்துல கூட சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, கொடுக்குறாங்கன்னா அப்படித்தான் சிபிஐ எடுக்க முடியுமே தவிர சிபிஐயா முன் வந்து எடுக்க முடியாது. அதுக்கு ஜெனரல் கன்சென்ட் முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்ப வந்து நம்ம விட்ரா பண்ணிட்டோம். நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மாநில உரிமை காவலர்களான மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாருமே நம்ம விட்ரா பண்ணிட்டோம். சோ ஜெனரல் கன்சர்ன் கொடுத்துட்டா சிபிஐ எந்த கேஸ் வேணாலும் எடுக்கலாம். இல்லைன்னா நம்மளா கூப்பிட்டா தான், அந்த அம்மன் படத்துல வந்து பொட்டு வச்சு கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லி ஒரு பழைய இதுல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு சிபிஐ நம்ம கொண்டு போயிட்டோம். அடுத்து இந்த ஆட்சி சொல்லிட்டேன். 88ல ராஜீவ்காந்தி பீரியட மைண்ட்ல வைக்கணும். 1885ல ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ்க்கான 100வது ஆண்டு விழா 1985ல் நடக்குது. ஓப்பனா பேசுறாப்ல மனுஷன். ஏன்னா அம்மாவை சுட்டு கொண்டாங்க. திடீர்னு வந்து
அவரை வந்து பிரதமர் ஆக்கிட்டாங்க. நம்ம காப்பான் படத்துல ஆர்யா வந்து பிஎம் ஆக்கின மாதிரி. சோ சடனா வந்து அவர் பிஎம் ஆனோடனே என்னன்னா ஓப்பனா பேசிட்டாப்ல, அரசு ஊழியர்கள் எல்லாருமே லஞ்சம் வாங்குறீங்க, காங்கிரஸ் இருக்கவங்க எல்லாம் பதவி வெறி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பனா பேசிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த மெஷர்ல அப்புறம் அவர் மேலேயே அந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. ஓவர் சூழல் 87 88ல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. 88 முக்கியமான ஒண்ணு. அடுத்து கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டதான், பொறுத்துகளை கேட்டதான். 52 பாருங்க, கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்து 2 வருஷம். இதுல என்ன போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல 52ல பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷமும் பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரிஜினல் பராசக்தி 52 ரிலீஸ் ஆகுது. சிவாஜி கணேசன் அப்படிங்கிறவரு அறிமுகமாகிறார். அந்த 52ல எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்ப ஒரு சூப்பர் ஹீரோ. ஏன்னா 47லயே அவருடைய படம் ஹிட் ஆகி 5 வருஷமா வந்து டானா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு புரட்சி நடிகர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது 52ல. அதே எம்ஜிஆர் 20 வருஷம் கழிச்சு 72ல டிஎம்கே விட்டு வெளியே வர்றாரு. அப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்ப இருந்த டிஎம்கே கலைஞர் கருணாநிதி இருக்காரு. அவருக்கு எதிரா ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் ஊர்வலமா போய் கவர்னர் ஆபீஸ்ல கொடுக்குறாரு. அப்ப போடுறதுதான் இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் கீழே ஒரு கமிஷன், சர்க்காரிய கமிஷன். ஏற்கனவே நமக்கு ஒரு சர்க்காரிய கமிஷன் தெரியும். மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக 1983ல போடப்படுவது. இது வந்து பார்த்தோம்னா குறிப்பா அவரு கலைஞர் கருணாநிதி டிஎம்கே ஆட்சி மேலேயே கொண்டு வரப்பட்டது 76ல சர்க்காரிய கமிஷன் சொல்லி பிரபலமா பேசுவாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அந்த கமிஷனை போட்டாங்கன்னா 52 கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட். அது கீழே தான் போட்டாங்க. கவர்மெண்ட்டை கலைச்சாங்க. நிறைய வேலை வந்து அப்ப நடந்தது. சோ சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் 64 ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஃப்ளோவா சொல்லும் போது. ரயில்வேல 66. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல் இந்தியா சர்வீசஸ். அப்ப கீழே இருக்கவங்க எல்லாம் கவர் பண்ணோடனே மேல இருக்கக்கூடிய மேல இருக்கவங்க என்ன பண்ணணும், உங்களையும் கவர் பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 68ல ஆல் இந்தியா சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அடுத்து விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லா பக்கமே வந்திருக்கு. இதெல்லாம் லட்சுமி அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. அதை எடுத்து லைட்டா தமிழ் பண்ணி கொடுத்திருக்கேன். சிபிஐ 63 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சிவிசி 64. மாநிலங்கள்லயும் இது கீழே வந்து சிவிசிக்கு சம்பந்தமா விஜிலன்ஸ் அவேர்னஸ் வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கான கமிஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் 64 ஆக்ட் கீழே ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்ட் கிடையாது, ரெசல்யூஷன் மூலமா பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆன்டி கரப்ஷன் பியூரோஸ் நம்மள்ட்ட கூட டிவிஎஸ்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல எல்லா ஆபீஸும் எழுதி போட்டிருப்பாங்க. ஆலந்தூர்ல தான் ஹெட் ஆபீஸ் இருக்கு. அடுத்து லோக்பால் நம்ம பார்த்துட்டோம். 2013ல கொண்டு வரப்பட்டது. லோக் ஆயுக்தா மாநிலங்கள்ல இருக்கு. முதல்ல நமக்கு வந்து மகாராஷ்டிரா 71ல, ஒடிசா தான் சட்டம் இயற்றினாங்க. ஒடிசாவும் ஒரு இதுல ஆப்ஷன்ல ஒடிசா இருக்குன்னா ஒடிசா தான் நம்ம வந்து போடுவோம். தமிழ்நாட்டுல 2018ல தான் நம்ம லோக் ஆயுக்தா வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து டிவிஷனல் விஜிலன்ஸ் ரீஜனல் லெவல்ல இருக்கக்கூடியது, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கக்கூடியது. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படின்னு சொன்னா அரசு ஊழியருடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இருக்கக்கூடியது. ஆர்டிகல் 323A 42nd Amendment 1976. அதுலதான் நம்ம வந்து இந்த ட்ரிபுனல் சேர்க்கிறோம். 322Aங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் கேட்டு 1985. பி அப்படிங்கிறது அதர் ட்ரிபுனல். ட்ரிபுனல்னா வேற ஒண்ணும் இல்ல. எல்லா கேஸையும் கோர்ட்டுக்கே கொண்டு போயிட்டு இருந்தோம்னா கோர்ட்டுக்கு எவ்வளவு வேலை தான் பாக்குறது, வழக்குகள் நிறைய தேங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நிர்வாக சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் கேஸ், ஜட்ஜோட ஒரு சட்ட புலமையத்தான் காட்டணுங்கிற அவசியம் இல்ல. டெக்னிக்கல் கேஸ் அப்படின்னம்னா ஒரு நிர்வாகமும் யாரோ ஒருத்தர் ஜுடிஷியல் வச்சுக்கிட்டுமே சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக ஃபார்ம் பண்றதா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் அப்படின்னு ஏடிஆர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவாங்க. அடுத்து டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் கிரிவன்ஸ் கேபினட்ங்கிறது 88ல ஃபார்ம் பண்ணாங்க. அதான் அந்த 88ல தான் ஆக்ட் வந்து அப்பவே ஃபார்ம் பண்றாங்க. தென் ஃபுஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் 2018. இது வந்து பார்த்தோம்னா நம்ம விஜய் மல்லையா பிளஸ் வந்து லலித் மோடி இந்த மாதிரியான ஏழைகள் இந்தியாவில் வாழ முடியாம வெளிநாட்டுக்கு அடைக்கலம் தேடி போயிருப்பாங்க. இங்க ஒரு 5000 கோடி 12,000 கோடி கடன் ஆகி போச்சு, ஊழல் பண்ணிட்டாங்க. அந்த ஏழைகளை எல்லாம் எப்படியாவது நம்ம வந்து மீட்டு கொண்டு வந்து அவங்களை வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஃபுஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018. வெளிநாட்டுல வந்து இருக்கிறவங்க இங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு கோடி பேஸ்கே போய் ஜாலியா இருப்பாங்க, நம்ம கடுப்பா தான் வரும். அடுத்து இந்த ஆக்ட் சொல்லிட்டேன் 88 அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. அது ஒரு ஃப்ளோவா வர்றதுக்காக வச்சிருக்கு. விசில் ப்ளோவர் சொல்லியிருக்கேன். 2014ல வந்து விசில் ப்ளோவர்ஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வினித் நரேன் வழக்கு 97 முக்கியம். 97ல இன்னொரு கேஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா 2013ல போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்போம். அதுக்கு வந்து விசாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு, அதுல ஒரு லேண்ட்மார்க் அந்த 97. அது முக்கியமான ஒண்ணு. சோ 97 வினித் நரேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வினித் நரேன் வேற ஒண்ணும் இல்ல, குரூப் 1 மெயின்ஸ்லயே கேட்டாங்க வினித் நரேன் வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ முக்கியமான ஒண்ணுதான். அடுத்து பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா பினாமி டிரான்சாக்ஷன் 98லயே வந்திருக்கு. அதுக்கு அமெண்ட்மெண்ட் வந்து 2016ல வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்ப சிபிஐ சிவிசி இந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கம்பாரிசன் போட்டிருக்கேன். ஸோ லோக்பால், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவிசி, தென் வந்து பார்த்தோம்னா சிபிஐ. இந்த கம்பாரிசன் பார்க்கலாம். சட்டம் 2013 2003 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது ரெண்டுமே சட்டப்படியான அமைப்பு. இது சட்டமே கிடையாது. அங்கிருந்து பவர்ஸை டெரிவ் பண்ணிக்கிறாங்க 46 படி. அவ்வளவுதான் சிபிஐ பொறுத்த வரைக்கும்.
ஊழல் எதிர்ப்புக்கான ஆம்புட்ஸ்மேன் தலைமையகம், மத்திய அமைப்பினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே சென்ட்ரல் லெவல்ல டீல் பண்ணக்கூடியது. அது முக்கியமான ஒண்ணு. அப்புறமா தேர்வு குழு, செலக்ஷன் கமிட்டி, இது முக்கியமான ஒண்ணு. செலக்ஷன் கமிட்டியில சிவிசியும் சிபிஐயும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் எல்லாத்துலயும் காமனா இருப்பார். அதுக்கப்புறம் லோக்சபா இருக்க எதிர்க்கட்சி தலைவர் எல்லாத்துலயும் காமனா இருப்பார். அதுக்கு அடுத்து சிவிசி அப்படின்னம்னா உள்துறை அமைச்சர் இருக்காரு, அதாவது மினிஸ்டர். சிபிஐ அப்படின்னம்னா அது ஒரு போலீஸ் குரூப்பா, அப்ப அது வந்து போலீஸ் குரூப்னா ஏதோ கோர்ட்டோட தொடர்புடையது அப்படின்னு வச்சுட்டு சிபிஐக்கு வரும்போது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் பிளஸ் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது வேற அவர் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, இந்த 3 பேரு. இந்த இடத்துல அதே 2 பேரு பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற யாருன்னா உள்துறை அமைச்சர் இருப்பார் சிவிசிக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா பெரிய குரூப் வேணும். ஏன்னா லோக்பால் 2013 அமைக்கணும், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது. இந்த இடத்துல நமக்கு லோக்சபா ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா, பிரதமர் காமனா இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, லோக்சபா ஸ்பீக்கரு பிளஸ் வந்து ஜட்ஜு. அப்ப இந்த அமைப்புல நம்ம சிபிஐ பிளஸ் 1, சிபிஐல நம்ம வந்து ஜட்ஜ் வந்துடுறாரா, கூட வந்து ஸ்பீக்கரை உட்கார சொல்லுங்க, 4 பேர் உட்கார சொல்லுங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து லோக்பாலுக்கான அமைப்பை கொண்டு வந்துருவோம். அடுத்து இது தலைவருக்கான தகுதிகள் என்ன கொடுத்திருக்காங்க, உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி அல்லது மற்ற நீதிபதிகள். இங்க வந்து நிர்வாக அனுபவம், சிவிசிக்கு வந்து நிர்வாக அனுபவம், சிவிசிக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் போடுவாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா சிபிஐக்கு ஐபிஎஸ் ஆபீசர் தான் போடுவாங்க, சீனியர் ஐபிஎஸ் ஆபீசர். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். பிரகாஷ் சிங் கேஸ் கூட சமீபத்தில் கேட்டிருந்தாங்க. டிஜிபிக்கு 2 வருஷம் டென்யூர். டிஜிபி சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து பிரகாஷ் சிங் கேஸ். போலீஸ் ரிஃபார்ம்னா பிரகாஷ் சிங். ஏற்கனவே நம்ம அந்த ஒன் டே டிஸ்கஷன் ஒன்ல சொல்லியிருப்பேன். 2006ல வந்து பிரகாஷ் சிங் கேஸ் வந்திருக்கும். உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு தலைவர் பிளஸ் 8, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்டா வரிசையா போட்டு கேட்டிருக்காங்க. ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள், 50% வந்து ஜுடிஷியல், அதாவது ஜட்ஜு நீதித்துறை சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கணும், மீதி 50% மத்தவங்க இருக்கலாம். இன்னொன்னு அதுல 50%, 50% 8ல ஒரு 50% எல்லாம் யாரோ ஒருத்தர் ஜட்ஜா இருக்கிற கூட இந்த கேட்டகரியில் இருக்கலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி, பெண்கள், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் இருக்கணும். இதுதான் இது ஃபார்ம் பண்றது சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் பெரிய ஆள்களா இந்த கமிட்டி அப்பாயின்ட் பண்றவங்க, பிரைம் மினிஸ்டர், லோக்சபா ஸ்பீக்கரு, எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்ப அவங்களே எல்லா வேலையும் பார்க்க முடியாது, அந்த வேலையை யாராவது ஒருத்தர் தொடங்கணும். அப்ப இவங்களுக்கு சர்ச் கமிட்டி, இவங்க செலக்ஷன் கமிட்டினா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு சர்ச் கமிட்டி இருக்கணும். அந்த சர்ச் கமிட்டிக்கும் இதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெண்கள், மைனாரிட்டி இருக்கணும் 50% அப்படின்னு ஒரு நாம்ஸ் வச்சிருக்கோம். அப்ப சர்ச் கமிட்டியை ஃபார்ம் பண்றதே ஒரு கஷ்டம், அதுக்கு மேல செலக்ஷன் கமிட்டி. அப்படி கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த லோக்பாலை வந்து அமைக்க வேண்டியது இருக்கு. இது வந்து ஒரு தலைமை விழிப்புணர்வு ஆணையர் பிளஸ் 2 பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அது ஒரு போலீஸ் குரூப் அப்படிங்கிறதுனால டைரக்டர், அவரு கீழே இயக்குநர்கள், அந்த மாதிரி டெப்டி டைரக்டர், அடிஷனல் டைரக்டர், அந்த மாதிரி கேட்டகரியில் ஆள் இருந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து லோக்பாலுக்கு பார்த்தோம்னா 45 வயசு மினிமம் வயசு. இதுக்கு மினிமம் வயசு இல்ல, பொதுவா 45 வயசுக்கு மேல, ஏன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸரா இருப்பாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டகரியில போடுவாங்க. இதை இங்க ஐபிஎஸ் அப்படின்னம்னா சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்கள பார்த்து போட்டுக்கிறதா. பதவி காலம் பார்த்தோம்னா இங்க லோக்பாலுக்கு 5 வருஷம் 70 வயசு. இங்க வந்து பார்த்தோம்னா 4 வயசு 65, 4 வருஷம் 65 வயசு. இங்க வந்து 2 ஆண்டுகள், அதிகபட்சமா 5 வரைக்கும் நீட்டிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுமே சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்க, கேசிட்டு பேரட்டு, அதாவது கூண்டு கிளி அப்படிலாம் சொல்லிதான் கொண்டு வந்தாங்க. அடுத்து ராஜினாமா நீக்கம் எப்படி வந்து அவரா வந்து குடியரசுத் தலைவர் தான் நீக்க முடியும், உச்சநீதிமன்ற பரிந்துரை வந்து செய்யணும், அந்த ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடியது. இதுவும் குடியரசுத் தலைவர் தான் வந்து நிற்பாரு. அமைச்சரவை குழு அங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி, கேபினட் கமிட்டியான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாரு. இப்ப இவங்களுடைய செயல்பாடுகள் சொல்லியிருக்கோம், ஊழல் குறித்து விசாரிக்கிறதா செயல்பாடுகள். அதிகாரம் பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு அதிகாரம் இருக்கும். இன்னொன்னு சிபிஐக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லியிருக்கேன், ஜெனரல் கன்சென்ட் கொடுத்தா தான் உள்ள வர முடியும். கொடுக்கலைன்னா கேஸ் பை கேஸா தான் அவங்க எடுத்து பார்ப்பாங்க, நம்மளா கேட்கணும். இப்ப கூட சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. சிபிஐ இன்கொயரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. தற்போதைய தலைவர் வந்து பார்த்தோம்னா அஜய் மாணிக்ராவ் கான்வில்கர், அவர் தான் லோக்பாலுக்கு இருக்காரு. அடுத்து வீரேந்தர் சிங் வந்து பார்த்தோம்னா சிவிசிக்கு இருக்காரு. பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா சிபிஐக்கு வந்து டைரக்டர் இருக்காரு. ஸோ அவ்வளவுதான், இந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் பார்த்துருவோம். லோக் ஆயுக்தா மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை, லோக்பாலுக்கு பிரச்சனைனா லோக் ஆயுக்தாக்கு வந்து கவர்னர் 2018 நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். லோக்பால் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணவர். லோக்பால் இந்தியாவுக்கு வேணும்னு சொன்னது பார்த்தோம்னா 66ல அமைக்கப்பட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஏஆர்ஜி மொரார்ஜி தேசாய் தலைமை. பட் இந்த டேர்மை காயின் பண்ணவர் எல்எம் சிங்வி. அவர் தான் 1986ல பஞ்சாயத்து ராஜ்க்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தலைவர். கிராம சபாங்கிற டேர்மை அவர் தான் காயின் பண்ணியிருக்காரு, எல்எம் சிங்வி. அதே எல்எம் சிங்வி தான் நமக்கு வந்து ஹை லெவல் கமிட்டியான இந்தியன் டயஸ்போராவுக்கு எல்எம் சிங்வி தான் இருப்பாரு. முக்கியமான பெர்சன் எல்எம் சிங்வி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஆர்சி தான் பரிந்துரைத்தாங்க.
செகண்ட் ஐஆர்சி சொல்லல. செகண்ட் ஐஆர்சியோட தலைவர் தான் வீரப்ப மொய்லி. பாருங்க, ஆப்ஷன் எடுக்கிறது கஷ்டப்பட்டுட்டு பில இருக்கிறதே தூக்கி சீலையும் போட்டு வச்சிருக்காங்க. சிங்வி கொடுத்திருக்காங்க. சிங்வி தான் லோக்பால்ங்கிற டேர்ம் காயின் பண்ணாரு. சோ நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்க ட்விஸ்ட் தான் இந்த சிங்வி அப்படிங்கிறது. மொட்டையா மனப்பாடம் பண்ணோம்னா எதுன்னு தெரியாம அடிச்சுட்டு வந்துருவோம். அடுத்து லோக் ஆயுக்தா மற்றும் உபலோயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சிம்லால வந்து நடைபெற்றிருக்கு. அது அந்த டைம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, எங்க முதல்லன்னா நார்வேன்னு தப்பா கொடுத்திருக்காங்க. ஸ்வீடன் 1809 அப்படிங்கறதா கரெக்ட். இன்னொன்னு சொல்லியிருக்கேன், டொனால்ட் சி ராபர்ட். அவர் தான் அம்புட்ஸ்மன் பிளான் புக் எழுதி பிரபலப்படுத்தினவர். கனடா நாட்டை சேர்ந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் டொனால்ட் சி ராபர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை ஆம்புட்ஸ்மன் சிஸ்டம் ஸ்வீடன்ல. திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. முதல்ல லோக் ஆயுக்தா எங்க கொண்டு வரப்பட்டிருக்கு? ஆப்ஷன்ல மகாராஷ்டிரா இல்ல, 71ல. ஒடிசால தான் முதல்ல சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒடிசா. தமிழ்நாடு பார்த்தோம்னா முதல்ல வச்சிருக்காங்க. 2018ல தான் தமிழ்நாட்டில் நம்ம வந்து கொண்டு வர்றோம். அடுத்து இங்க பாருங்க, திரும்ப ஸ்வீடன் கரெக்டா கொடுத்துட்டாங்க. நார்வே ஆப்ஷன் இருந்தால் நார்வே தொடல. லோக்பால் மசோதா முதலாக அண்ணன் இந்திரா காந்தி 1968ல முதல்ல வந்து கொண்டு வரப்பட்டது. சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் விசாரிச்சு எடுக்கப்பட்டலைங்கிற மாதிரி யாராலையுமே பண்ண முடியல. கடைசியில அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கு அப்புறமா வேற வழி இல்லாம காங்கிரஸ் கட்சி 2013ஆம் ஆண்டு அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றியது. லோக் ஆயுக்தா தனது வருட 10 தடவை கொடுத்திருக்காங்க. லோக்சபால போடுவாங்க, பில்லு லாப்ஸ் ஆகி போயிடும். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கை யாருக்கு கொடுக்கும்? லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டுல இருக்கு, மாநிலத்தில் இருக்குன்னா கவர்னருக்கு தான் கொடுக்கும். லோக்பால்னா பிரசிடென்ட் கொடுக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவியது மகாராஷ்டிரா. கரெக்டா கேட்டாங்க. ஒடிசா இருந்தாலும் மகாராஷ்டிரா கரெக்டா 1971. லட்சுமி அதுல அழகா தெளிவா கொடுத்திருக்காங்க. லோக்பால் குறித்து சொற்கள் கீழ்கணக்கு சரியானவை எதுன்னு கேட்கறாங்க. லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஒரு தேர்வு குழுவின் மூலமாக செலக்ஷன் கமிட்டி. எஸ், தேர் இஸ் a செலக்ஷன் கமிட்டி. அந்த செலக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பா? பிஎம் இருப்பாரு, எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, ஸ்பீக்கர் இருப்பாரு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அவர் சொல்ல ஒரு பிரதிநிதி இருப்பாரு. 4 பேர் இருப்பாங்க. அடுத்து 50% குறையாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகிய பர்சனல் பிரிவில் இருக்க வேண்டும். சர்ச் கமிட்டி. சர்ச் கமிட்டிலேயே எவ்வளவு இருக்கணும், செலக்ஷன் கமிட்டிலேயே எவ்வளவு இருக்கணும், அது சொன்னேன் நானு. அதை கேட்டிருக்காங்க. இரண்டுமே கரெக்ட். The term of office is 3 years. இல்ல, 3 years கிடையாது. இது 4 years வரும், 70 வயசு வரும். அப்ப இது ரெண்டுமே தப்பு, அடிச்சு விட்டு போயிடலாம். அப்போ 1 and 2 only கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அடுத்து the aim of establishing லோக்பால் and லோக் ஆயுக்தா எதுக்காக? குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக. redress citizens of grievances. நம்முடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக தான் இந்த அமைப்புகள் வந்து இருக்கு. அடுத்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா எப்ப வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தா தவறானது கேட்கறாங்க. சோ லோக்பால் லோக் ஆயுக்தா ஜனவரி 16 சொன்னேன். அதுதான் நமக்கு ஸ்டார்ட் அப் டேவா இருக்கக்கூடியது. 2014 நடைமுறைக்கு சரியான ஒண்ணு. தமிழ் டிக்ளேர்ட் as a கிளாசிக்கல் லாங்குவேஜ் எப்ப? அக்டோபர் 12, 2004 முதல்ல செம்மொழியாக. இப்ப 11 ஆகி போச்சு. நம்ம புத்தர் பேசின பாலிமொழி, மகாவீரர் பேசின பிராகிருதம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மகாராஷ்டிரால நமக்கு வந்து பார்த்தோம்னா மராத்தி மொழி, அதுக்கப்புறம் அசாமி, பெங்காலி, இந்த 5 மொழிக்கு புதுசா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறோம். நம்ம செம்மொழிங்கிறது வேற, அட்டவணை 8ல இருக்கக்கூடிய அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேற. அபிஷியல் லாங்குவேஜ் 22 இருக்கு. அது வந்து நமக்கு மொழிகளா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. செம்மொழினா பழசா இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா 2000 வருஷம் பழமைன்னு இருந்தது. அப்ப தமிழ் மட்டும் தான் வர முடியும். அதனால 1500 ஆக்கினாங்க. சில மொழிகள் வந்துச்சு, 1000 ஆக்கிட்டாங்க. நிறைய மொழிகள் வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 324 நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் 1961, 60 கிடையாது, 61. சோ அப்ப இது ஒரு கலந்த கேள்வி. கொஸ்டின் செட்டர் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்காரு. இங்க ஒன்னு எடுத்திருக்காரு, அங்க ஒன்னு எடுத்திருக்காரு. அப்படி சேர்த்த ஒரு அசம்பிள் கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின். அடுத்து லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து பார்த்தோம்னா லேட்டஸ்டா வந்து எக்ஸாம் நடந்த கொஸ்டின்ஸ். என்ஹெச்ஆர்சி 93 தவறானது கேட்கறாங்களா? என்ஹெச்ஆர்சி 93. அப்ப என்ஹெச்ஆர்சினா ஹியூமன் ரைட்ஸ்க்காக இருக்கக்கூடியது. 93ல சட்டம் வந்துச்சு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லிட்டு. 1948லயே மனித உரிமை ஆணையத்தை வந்து ஐநா சபையில கொண்டு வந்தாங்க டிசம்பர் 10. 93 தான் அவங்க போடுற பிரஷர்னால நம்ம வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றோம். அப்பதான் என்ஹெச்ஆர்சி வந்து அமைக்கப்படுகிறது. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஐ ஆக்ட் கீழ் அமைக்கப்படக்கூடியது. அது நமக்கு வந்து 2005ல தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷனும் சென்ட்ரல் வருது. விஜிலன்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 64. சந்தானம் கமிஷன் ஒரு கதை சொன்னேன். அண்ணாதுரையெல்லாம் வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. நான் கேட்கலப்பா, அண்ணா சொன்னால் அவன் அக்கிரமக்காரன். சந்தானம் சொல்றாரு, ஏன் காமராஜரை சொன்னாரு. ஏழைகள் வாழ்கின்ற பகுதிக்கு போனேன், அங்கே என்ன கண்டேன் என்றால் ஒடிந்த கட்டில், கிழிந்த துணி, தேய்ந்த துடைப்பம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. எல்லா செல்வமும் எங்கே போயிட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்களே, இதையெல்லாம் நான் கார்ட்டூனா போட்டுருவேன். துடைப்பம் போடுவதற்கு எனக்கு அதிக பேனா பென்சில் கூட பிடிக்காது. 4-5 கோடை போட்டு துடைப்பம் என்று சொன்னால் போதும். யூடியூப்ல அவர் பேசுனது இருக்கு, நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. யாராவது பார்த்துட்டு வந்து சொன்னா அதை கேட்டு ரெலவெண்டா கொகரண்டா நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து யூனிட் 6க்கும் இதுக்கு இது போதுமான ஒண்ணு. அடுத்து சிபிஐ பார்த்தோம்னா நமக்கு 63. இந்த இடத்துல 63 இருந்துச்சா சிபிஐ கரெக்டா இருக்கும். சோ ரெண்டுமே தப்பு. 69ல இங்க ஒண்ணு கிடையாது. ஆனால் 69ல நமக்கு ஒண்ணு தெரியும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஜனவரி 14, 1969.
அடுத்து சட்டங்களை காலவரிசைப்படுத்துக. ஐபிசி ஐபிசி வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் பீனல் கோடு 1860, ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அது 1860, அந்த முன்னாடியே வந்துடும். கரப்ஷன் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு பிரிவென்ஷன் 1988, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 2002 வந்து மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம். 1, 2 பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடியது. தென் வந்து பார்த்தோம்னா 4 தப்பா கொடுத்துருக்காங்க, மணி லாண்டரிங் ஆக்ட். ஸோ மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, கரப்ஷன் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா 1988, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்கு, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் விங் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நிறுவனம், அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்காக 2013 கம்பெனிஸ் ஆக்ட்னு வந்துச்சு. அந்த கம்பெனிஸ் ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டதுதான் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் விங் அப்படிங்கிறது. அது முக்கியமான ஒண்ணு. ஸோ கரப்ஷனை ஓரளவுக்கு நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ணியிருக்கோம். இதை வச்சு பிடிஎஃப் ஷேர் பண்றேன், நல்லா ரிவிஷன் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து என்னன்னா, பாலிட்டியில இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த டாபிக் வைஸா நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் டாபிக் ஃப்ரம் லக்ஷ்மிகாந்த் புக் இங்கிலீஷ்ல இருக்கு. பட் அதை நான் படிச்சுட்டு தமிழ்ல சொல்றேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த புக்கையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். நல்லா படிப்போம், வெறித்தனமா படிங்க. தேங்க்யூ.